சின்ன படங்கள் பெரிய படங்கள்ன்றது கிடையாது. படத்தோட தரமும் படத்தோட நியாயமான அந்த சக்சஸ் வந்து உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு இங்க இருக்கிற என் பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் கால் தொட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஜுராசிக் வேர்ல்டு ஓடுற ஐநாக்ஸில் 5th ஸ்க்ரீனில் தான் எங்களோட கைலன் படமும் ரிலீஸ் ஆகும். ஸோ 10,000 கோடி 15,000 கோடி போட்டு எடுக்கிற ஒரு படத்துக்கும் 2 கோடி போட்டு எடுக்கிற படத்துக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் ஆர் தேர். அது நான் சொல்ல வேண்டியதில்லை, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்னைக்கு பாதி பேர் வந்து கம்பேரிசனில் தான் படம் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேது. 5 யூடியூபர்ஸ் வந்து கதை ஒரு ஒரு கிரிட்டிக் பண்ணுறாங்க. 5 பேரில் 5 பேருமே அவங்கவுங்க இதில் ஒருத்தர் மியூசிக் நல்லா இருக்குன்றாரு, ஒருத்தர் மியூசிக் நல்லா இல்லைன்றாரு, ஒருத்தர் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாரு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு, இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு. இப்போ உங்கள் 5 பேத்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ ஒரு 1000 பேர் உட்காந்துருக்க ஆடியன்ஸ் அவங்க ஒரு ப்ரீ நோஷனோட தேட்டருக்குள்ளே வரக்கூடாது. தயவு செய்து அதை மட்டும் மனசில் வைங்க. இங்கே ஒவ்வொரு படமும் செத்து சுண்ணாம்பாய் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ப்ரொடியூசரும் இயக்குனரும் கிட்டத்தட்ட ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், 3 வருஷமா 3 படம் சைன் பண்ணிட்டு 3 படம் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு சக்ஸஸ் ஆன இயக்குனர்களும் சரி, ஃப்ளாப் கொடுத்த இயக்குனர்களும் சரி, படம் பண்ண முடியாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா ஒரு படத்தோட தலையெழுத்த ஓடிடி நிறுவனம் என்னைக்கு முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே இங்கே ப்ரொடியூசர்ஸ் இயக்குனர்கள் எல்லா பேரோட மாரல் அந்த ஸ்ட்ரென்த்ன்றது உடையுது. ஸோ இன்னைக்கும் நான் ப்ரே பண்ற கடவுள் இந்த சினிமாவுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய சக்தியை கொண்டு வந்து தயவு செய்து ஒரு சினிமாவோட படம், ஒரு சினிமாவோட சக்சஸ், ஒரு சினிமா படம்ன்றது இயக்குனர்கள் கையிலையும் தயாரிப்பாளர்கள் கையிலையும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப 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 மன்றாடி கேட்டுக்கிறேன். உங்களோட பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். ஒரு கிரிட்டிக்கும் ஒரு படம் கிரிட்டிக் பண்றதுக்கு முன்னாடி அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, அந்த படத்தோட மேக்கிங் என்ன, அந்த படத்தோட விஷயங்கள் என்ன அப்படின்னு கருத்து பண்ணி உங்களோட கருத்தை சொல்லுங்க. கம்பேரிசன் பண்ணி தயவு செய்து கிரிட்டிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா சினிமா கொஞ்சம் குத்துயிரும் குலையுமா இருக்கு. அதை வாழ வைக்க வேண்டிய கடமை எங்களை விட உங்க கையில தான் இருக்கு, உங்களுக்கு தான் இருக்கு. அதை நான் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். சில பேர் செய்யற தப்புனால இன்னைக்கு ரொம்ப 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 கஷ்டத்துல சினிமா இருக்கு. அந்த சில பேர் கையில இருந்து தயவு செய்து சினிமாவை காப்பாத்துங்க. அது எல்லாம் உங்க கையில இருக்கு. ஸோ இது என்னோட இயக்குனரா தாழ்மையான வேண்டுகோளுங்க. இந்த டீம் மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கணும். அந்த சக்சஸ்ல பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் நானும் இருக்கணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகையில் எழுதுறவங்களும் ஆன்லைன்ல எழுதுறவங்களும் எல்லாருமே வந்து பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியோட சார்ந்து இயங்குற நீங்கெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தூண்கள், இந்த இண்டஸ்ட்ரியுடைய பார்ட் அண்ட் பார்சல். இவங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்க தான் தூண், நீங்க தான் ஆதாரமா இருக்கீங்க. திடீர்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு திடீர்னு அவங்க ரிவ்யூ பண்ணி படங்களை பாதிக்கிறாங்கல்ல, அவங்கள அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையோட தான் நாங்க போனோம். கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும், ஏன்னா இது வந்து மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம், நீங்க கேட்கறது வந்து ஒரு சிக்கலான விஷயம், செலக்டிவா சில பேர் மட்டும் கட்டுப்படுத்துங்கன்னு பண்ண முடியாதுன்னு தான் அவங்க ரூலிங்ல சொல்லியிருக்காங்க. நீங்க எப்பவுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஆதரவா தான் இருக்கீங்க. நீங்க எல்லோருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்தையும் வந்து தாங்குறீங்க, ஒவ்வொரு படத்தையும் செலிப்ரேட் பண்றீங்க. அதனாலதான் இன்னைக்கு தமிழ் சினிமா அந்த பாதையில அழகா போயிட்டு இருக்கு. நாங்க எப்பவுமே ஒரு சக்சஸ் மீட் வச்சா அவங்களெல்லாம் கூப்பிடுறது இல்லை, உங்களை தான் கூப்பிடுறோம். நீங்க தான் இந்த படத்தினுடைய ஒரு சக்சஸுக்கு காரணமா இருக்கீங்கன்றது தான் உங்களை தான் நாங்க கூப்பிடுறோம். ஸோ அதனால ஒட்டுமொத்த ரிவ்யூவர்ஸ்க்கு எதிராக ஒரு கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம போல. நம்ம வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் சங்கத்துல நாங்கெல்லாம் போனதே வந்து இந்த மாதிரி வன்மத்தோட யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை காலி பண்ணணும், ஒரு படத்தை மொத்தமா ஒழிக்கணும்னு நினைக்கிற சில பேர் மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல. அதனால அப்படி ஒரு கோர்ட்டுக்கு போனதுதான். ஸோ இன்னைக்கு கோர்ட்ல வந்து என்ன சொல்லி இது மாதிரி பண்ண முடியாது சொல்லும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதான் அவங்க கிட்ட திருப்பி நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, திரைப்படத்தை திரைப்படமா பாருங்க. அந்த திரைப்படத்தை பார்த்தீங்க, பேசுனீங்களா, ரிவ்யூ பண்ணீங்களா, முடிச்சிருங்க. அது பிறகு தொடர்ந்து வன்மத்தோட அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லி 10 இன்டர்வியூல சொல்லி அந்த படத்தை வந்து ஒழிச்சிடாதீங்கன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இதுதான் நம்ம பண்ண முடியும். இப்போ திருப்பி நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும். ஏன்னா கோர்ட்டை இப்படிதான் சொல்லுது, நம்மளால கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம்னு. அதனால அந்த கோரிக்கையோட
கௌரவ் அவர்களுக்கு நான் பதில் சொல்றேன். இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க மனசெல்லாம் இழக்கல. இது பண்ண முடியாத ஒரு விஷயம் சொல்லும்போது நம்மளும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. பட் கோரிக்கை வைக்கலாம். எல்லோருக்கும் கோரிக்கை வைக்கலாம். சினிமாவை காப்பாத்துங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சினிமாவை பார்த்து கௌரவ் கேட்டு சொன்னாரு. இந்த மாதிரி இவ்ளோ பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. 5 பேருக்கு 5 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். அதுதான் சினிமா. இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் சினிமா பத்தி. உங்களுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அது தப்பே கிடையாது. அதுதான் சினிமா. சினிமா வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருமே ரசிக்கிறதுன்றது ரொம்ப ரேரா நடக்கும். அதனாலதான் சில படங்கள் வெற்றி அடையுது. கடந்த வாரம் வந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா மார்கன் அப்படின்ற படம் மிகப்பெரிய லெவல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்த படத்துல பாத்தீங்கன்னா டிஎன்ஏ படத்துக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பேசுறது குடும்பஸ்தன் சொல்றோம், டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்றோம். சோ ஒரு திரைப்படம் பல பேருக்கு பரவலா பிடிச்சிருச்சுன்னா எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம் இல்லை. பல பேருக்கு பரவலா பிடிச்சிச்சுன்னா அந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நோக்கி தான் எல்லோருமே தயாரிப்பாளர்களும் உழைச்சிட்டு இருக்கோம். இந்த படமும் அதே மாதிரி ஒரு பரவலான மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு நல்ல படைப்பா வரும்னு காத்திருக்கிறேன். ஸோ உங்க எல்லோருடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நன்றி.